இப்ப லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து மோஸ்ட்லி என்ன பண்றாங்கன்னா மிஸ் செல்லிங் வந்து ஒரு டபுள் பெனிஃபிட் இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி மோஸ்ட்லி கஸ்டமரை கேன்வாஸ் பண்றாங்க. அத பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இல்ல இப்ப வந்து என்னன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம். இன்சூரன்ஸ்ன்றது வந்து பியூர்லி ப்ரொடெக்ஷன் தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நடக்கும்போது அந்த ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து இன்சூரன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா முதலீடு. நம்மளோட பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்றோம், அந்த பணம் வந்து வளருது. இப்ப நான் ஒரு 100 ரூபாய் போடுறேன், எனக்கு அந்த பணம் வந்து 120 ரூபாவோ 150 ரூபாவோ 200 ரூபாவோ வர்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சோ வந்து என்னன்னா இன்சூரன்ஸ்ல ரெண்டு விஷயமும் இருக்கு. பியூர்லி வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து ஒரு சேவிங்ஸ் பிளானாவோ இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாவோ கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஆனா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப டீடைல்டா தெரியாது. ஒரு நார்மலான ஒரு கஸ்டமர் வந்து இப்ப நான் வந்து இன்சூரன்ஸ்ல இப்ப இன்சூரன்ஸ்ன்ற வார்த்தை கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, எல்ஐசின்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு, மோர் தென் ஒரு 25-30 கம்பெனி இருக்கு. இப்ப எல்ஐசி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, அதனால எல்ஐசி அப்படின்ற வேர்டை தான் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்ஐசின்றது ஒரு கம்பெனியோட பேர். ஸோ என்னன்னா இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா போய் வந்து மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்றது வந்து ஒரு இப்போ யார் பண்ணாலும் சரி கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்க இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கஸ்டமருக்கு என்ன தேவை, அந்த கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் தேவை இருக்கா, இல்ல இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறாருன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தேவை இருக்கா, அவரோட வருமானம் என்ன, அவரால் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அவரோட அஃபோர்டபிலிட்டி என்ன, அவரோட ஃபேமிலி கமிட்மெண்ட் என்ன, அவருக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கு, இப்ப குழந்தைகள் இருக்குன்னா எவ்வளவு என்ன வயசுல குழந்தைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துதான் வந்து நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பீப்புள், வெதர் ஏஜென்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பேங்கா இருக்கட்டும் இல்ல நம்ம வந்து ஒரு மல்டிபிள் கம்பெனிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ், நம்ம வந்து ஒரு மோர் தென் 20-25 கம்பெனிஸ் பண்றோம். சோ அதனால ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து நல்ல கம்பெனி இந்த இதுல பாலிசி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல கஸ்டமருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கஸ்டமரோட ஏஜ் என்ன, அவரோட தேவை என்ன, இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்காருன்னா அவருக்கு என்ன மாதிரி ரிஸ்க் அவருக்கு இருக்கும், ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத விளக்கி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சொல்லி எடுக்கிறதா கரெக்டான விஷயம். பட் அந்த மாதிரி நடக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது.